Hi everyone, welcome back to our channel Vati Coming with Lessons. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது இங்கிலீஷ் ஸ்டோரி. ஒரு லாங்குவேஜை நல்லா கற்றுக்கணுன்னா அதுக்கு ரெண்டு வழி. ஒன்று கதை சொல்லணும், இல்லை கதை கேட்கணும். இன்னைக்கு நீங்கள் கதை கேட்க போகிறீங்க. இன்ஃபேக்ட் எவ்ரி வீக் மண்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, an untold story of a girl. இன்ஃபேக்ட் இது ஒரு பொண்ணுடைய ஸ்டோரியில் இந்தியாவில் இருக்கிற பல பெண்களுடைய சொல்லப்படாத கதை. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இன்னைக்கான கதைக்குள்ளே போகலாம். It was 9 at night. I was standing in the Pondy bus stand waiting for my bus to arrive. ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும். நான் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் என் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். I could see a few more people waiting along with me to start their journey. என் கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் மனிதர்கள் அங்கே காத்துட்டு இருந்தாங்க பஸ்ஸுக்காக. This included a family with 2 kids and a middle-aged lady. அதில் ஒரு குடும்பம், 2 குழந்தைகள், மேலும் ஒரு 40-45 வயசு இருக்கிற ஒரு மதிப்புமிக்க பெண்மணி காத்துட்டு இருந்தாங்க. Then came our bus with bright color lights and fancy decorations. கடைசியாக நாங்கள் போக வேண்டிய பஸ் வந்துச்சு. கலர் லைட்டோட அழகான டெக்கரேஷன்ஸோடு இருந்தது. We were all traveling to Madurai from Pondicherry. நாங்கள் எல்லாரும் பாண்டிச்சேரியிலிருந்து மதுரைக்கு போக ரெடியானோம். The bus was almost packed and we could hardly find any seats left. கிட்டத்தட்ட பஸ் ஃபுல்லாக சீட் ஃபுல்லாகிடுச்சு. 1-2 சீட்டை தவிர எல்லா சீட்லேயும் மனிதர்கள் வந்துட்டாங்க. I was totally exhausted because of the tight schedule of classes I had from morning. காலையிலேருந்து தொடர்ந்து கிளாஸஸ் இருந்ததுனால ஃபுல் டயர்டாக இருந்தேன் நான். I booked a lower berth to make myself comfortable. எப்போவுமே கீழ் சீட் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நானும் லோவர் பர்த் புக் பண்ணியிருந்தேன். Since it was an AC bus, I was damn sure that I'm going to fall asleep once I get into the bus. ஏற்கனவே நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். கண்டிப்பாக பஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே தூங்கிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். It was a double berth seat and after a while I found that middle-aged lady occupying the seat beside me. நான் ஏற்கனவே சொன்னலையா ஒரு 40-45 வயசு மதிக்கத்தக்க பெண்மணின்னு. அவங்க எனக்கு பக்கத்து சீட்டில் வந்து உட்கார்ந்தாங்க. Here begins the story. கதை ஆரம்பமாகிறது. For your information, this was an 8-hour travel to Madurai. After exactly an hour later, the lady suddenly woke up and turned on the seat light. உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன், பாண்டிச்சேரியிலேருந்து மதுரை ஒரு 7-8 மணி நேரம் ஆகும். கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகி போனதுக்கப்புறம் திடீர்னு அந்த லேடி எந்திரிச்சு சீட் லைட்டை போட்டாங்க. I got extremely pissed off. I looked at her and couldn't understand and I gave her a perplexed look. எனக்கு அப்படி ஒரு கோபம். ஏன்னா நான் இருந்த டயர்டில் காலையில் தான் எந்திரிப்பேன்னு நினச்சேன். குழப்பமான முகத்தோடு நான் அவங்களையே பார்த்துட்டு இருந்தேன். She went to the driver and asked something and it seemed the driver denied her request. She was totally dejected. அவங்க நேராக டிரைவர் கிட்ட போனாங்க, என்னமோ கேட்டாங்க, 2 பேரும் வாக்குவாதம் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் டிரைவர் ஒத்துக்கல. ரொம்ப சோகமான முகத்தோடு திரும்பி வந்தாங்க. She came back to the seat and I asked her what happened and she started to talk. என்னாச்சு மேடம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நான் கேட்டேன். நான் கேட்ட உடனே அவங்க பேச தொடங்கினாங்க. The talk that I had never heard in my life from any women till then. அது வரைக்கும் அப்படி நான் யோசித்ததும் இல்லை, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதும் இல்லை. She said she asked the driver to stop somewhere as she wanted to go to the restroom, and since it was only an hour since the journey started, the driver denied her request.
அவங்களுக்கு அவசரமாக ரெஸ்ட் ரூம் போகணும்னு இருந்திருக்கு. அதான் டிரைவரை ஒரு ரெஸ்ட் ரூமில் நிறுத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் டிரைவர் வழக்கமாக நிறுத்துகிற இடத்துல தான் நிறுத்துவேன், வண்டி எடுத்து 1 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளெல்லாம் நிறுத்த முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாரு. It might sound normal to you, but it's not that as simple as you think. இதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம்ல, ஆனால் அது அவ்வளோ சிம்பிளான விஷயம் கிடையாது. I got furious and thought of fighting with the driver. She pacified me. எனக்கு அதை கேட்ட உடனே கோபம் வந்துச்சு. டிரைவர் கிட்ட சண்டை போடணும்னு நினச்சேன், ஆனால் அந்த பெண்மணி என்னை அமைதிப்படுத்திட்டாங்க. To my surprise, she said this is not the first time she is going through such a trauma. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்க சொன்ன விஷயம். இது முதல் முறை அல்ல தம்பி, இது மாதிரி நிறைய தடவை எனக்கு நடந்திருக்கு. She had faced such instances several times since her childhood. She said it has been happening for all the women of her country. சின்ன வயசுலேருந்து பல முறை எனக்கு நடந்திருக்கு தம்பி. எனக்கு மட்டும் இல்லை, நம்ம ஊரில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு இது தினம் தினம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. I tried to deny her accusation, yet she ignored me and continued. Every time she left home, she had to panic about finding a right place to be. அவங்க சொன்னதை மறுக்க நான் முற்பட்டேன், ஆனால் அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ஒரு நல்ல ரெஸ்ட் ரூம் போகிற இடத்துல இருக்குமான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. She continued, when I used to work in an office few years back, whenever I was not in the seat, my boss was suspicious about that. He always thought I was chatting with my boyfriend over phone in the restroom. சில வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எப்போல்லாம் நான் என் சீட்டில் இல்லையோ, எப்போல்லாம் நான் ரெஸ்ட் ரூம் போகிறேனோ, அப்போல்லாம் என் பாஸுக்கு என் மேலே சந்தேகம். நான் என் பாய் ஃப்ரெண்டோட ஃபோனில் சாட் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை பேசிகிட்டு இருக்கேன்னு. நான் எவ்வளோ சொல்லியும் ஒரு தடவை கூட அவர் என்னை நம்பினதே கிடையாது. Because of this, even I quit my job and started to do freelancing jobs. இந்த காரணத்தினாலேயே நான் என் வேலையை விட்டுட்டேன். வீட்லேயே இருந்து செய்கிற மாதிரியான ஒர்க் செய்ய ஆரம்பித்தேன். I was taken aback for a second on hearing this. A lady had to quit her career for this reason. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருந்தது. இந்த காரணத்துக்காக நம்ம நாட்டில் ஒரு பெண் வேலையை விட வேண்டியதாக இருக்குது. She said, it's not just her who suffers like this. There are thousands of women who go through this pain on daily basis. அவங்க சொன்ன விஷயம், இது நான் மட்டும் இல்லை தம்பி, என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்கள் தினம் தினம் இந்த நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. Girls working in Xerox shops, boutiques, malls, small commercial centers are all allowed to use restroom only once or twice during their working hours. The moment they step out, they are being watched in CCTV and warned not to leave the seat except the break hours. இந்த மாதிரி பெண்கள் ஜெராக்ஸ் கடையில், துணி கடையில், மாலில், சின்ன சின்ன கடைகளில் வேலை செய்கிறாங்க. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ ரெஸ்ட் ரூம் போக அனுமதிக்கப்படுறாங்க. அப்படியே அவங்க நடுவில் எந்திரிச்சு போனாலும் சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு அவங்கள எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்கிற பாசஸ் தான் இங்கே அதிகம் தம்பி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. The worst scenario is, in most of the places, they don't have restroom facilities, and even if it's available, it looks completely unhygienic. இதில் மோசமான விஷயம் என்னென்னா, நிறைய சின்ன சின்ன கடைகளில் கண்டிப்பாக ரெஸ்ட் ரூம் இருக்கிறதில்ல. அப்படியே இருந்தாலும் அது யூஸ் பண்ணுற ரேஞ்சில் இருந்ததே கிடையாது. Such girls have to wait until they return home. Just imagine what kind of pain a girl goes through every day. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் பெண்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் காத்துட்ருக்க வேண்டியதாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு பெண் பிள்ளை எவ்வளவு சிரமங்களை தாண்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. She said, even today, if I have to use restrooms in restaurants while traveling on my car, I will have to buy some parcel food for namesake. இன்னைக்கு கூட நான் என்னோட காரில் சொந்தமாக தொலைதூர பயணம் போகணும் அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்தி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு பேருக்காக ஏதாவது சாப்பாடு வாங்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அவங்க பார்க்குற பார்வை
அவங்க நடத்துகிற விதம் அவ்வளவு கொடுமையானது அப்படின்னு சொன்னாங்க. ஆர் வி லிவிங் இன் சச் அ பார்பரஸ் வேர்ல்ட்? இப்படி ஒரு காட்டு மிராண்டித்தனமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு நானே என்னை கேள்வி கேட்டுக்கிட்டேன். ஐ எம் ஃபினிஷிங் தி ஸ்டோரி ஹியர். ஃபர்கெட் அபவுட் வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட் இன் த பஸ். இந்த கதையை நான் இங்கே முடிக்கிறேன். அடுத்து அந்த பஸ்ஸில் என்ன நடந்துச்சுங்கிறது இப்போ முக்கியம் இல்லை. வாட் ஆர் வி கோயிங் டு டூ டு ஆல் விமென் ஹூ ஹவ் பீன் சஃபரிங் இயர்ஸ் நவ்? இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்கிற பெண்களுக்கு நாம் என்ன செஞ்சுருக்கோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். We are just making fun or giving dumb advices like drink less water while traveling, stay away from AC, wear adult napkins, etc. தொடர்ந்து இவங்க எல்லாரையும் கேள்வி கேட்குறோம், அவங்கள கிண்டல் பண்ணுறோம், முட்டாள்தனமான அட்வைசஸ் கொடுக்குறோம். தண்ணி கம்மியாக குடி, ஏசியில் இருக்கிற பஸ்ஸில் போகாத, அடல்ட் நாப்கின்ஸ் போட்டுக்கோ, இந்த மாதிரி முட்டாள்தனமான அட்வைசஸ் தான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். Is this topic such a kind of taboo in this country? பேசவே கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு மோசமான ஒரு விஷயமா இது? இந்த நாட்டில் இதை பற்றி பேசவே கூடாதா? திங்க் அபவுட் இட். யோசிச்சு பாருங்க. நாம் யோசிச்சு தான் இங்கே நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. இந்த ஸ்டோரியிலிருந்து நாம் கற்றுக்கிற வெக்காபுலரி வேர்ட்ஸ் என்னென்ன? எக்ஸாஸ்டட், வெரி டயர்ட், ரொம்ப டயர்டாக இருக்கிறது. பர்ப்ளெக்ஸ்ட், கன்ஃபியூஸ்ட், குழப்பமான மனநிலை. டிஜெக்டட், டிஸப்பாயிண்டட், ஏமாற்றம். டினைட், நாட் அக்செப்டட், மறுக்கப்படுதல். ஃபியூரியஸ், ஆங்க்ரி, கோபப்படுதல். பாசிஃபைட், காம்ட், சமாதானப்படுத்துதல். ட்ராமா, பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், மோசமான அனுபவம். சஸ்பீஷியஸ், டவுட்ஃபுல், சந்தேகமான விஷயம். டம், மீனிங்லெஸ், அர்த்தமற்ற விஷயம். டேபு, டாபிக்ஸ் அவாய்டட் ஃபார் சோஷியல் ஆர் ரிலீஜியஸ் ரீசன்ஸ், சமூக காரணங்களுக்காக பேசப்படாத விஷயங்கள். Thank you so much for watching this video. Please subscribe our channel for more videos. Thank you.